பைக் டாக்ஸிக்கு எல்லோ போர்டு வேண்டாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் வேணும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியும். டாக்ஸியோட ரெகுலேஷன் எந்த மாதிரி வரணும்னா, ஒரு பைக்குக்கு வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபா கட்டி ஒரு பர்மிட் வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த பர்மிட் எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோன்னா நேஷ்னல் பர்மிட் இருக்கும். அதே மாதிரி இங்கே எல்லோ போர்டு இல்லாமல் எல்லோ போர்டு இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஓட்டுறதுக்கான ஒரு பர்மிஷன் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் கவர்மெண்ட்லேருந்து. அதுக்கு நம்ம இயர்லி ஒன்ஸ் 12,000 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த பெண்களுக்காக பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ஜிபே பண்ணாலும் அவங்களுக்கு அதில் மெசேஜ் பண்ணுறதா கூட நடக்கிறதாலாம் இருக்குது. ஆனால் அது இந்த மாதிரி பைக் டாக்ஸின்றது ஒரு தொழில். அந்த தொழிலை நியாயமான தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணும்போது சில தவறுகள்லாம் நடக்காது. இன்னொரு விஷயம், காலேஜ் பசங்க படிக்கிற பசங்கள்லாம் படிக்கிறத விட்டுட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் மாதம் 10,000 15,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போனோம். ஆனால் நம்ம ரேப்பிடோ ஓட்டினா இப்போயே 30,000 40,000 சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதையும் பிரேக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வேணும். காலேஜ் பசங்கள்லாம் படிக்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அதுலேருந்து வெளியில் வரணும்னா 9 to 5 ஜாப்புக்கெலாம் போக மாட்டேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தணுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். இப்போதைக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் வர்றதுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபா கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி படிக்கிற பசங்க வர மாட்டாங்க. சரக்கு அடிக்கிறதுக்காக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க ஓட்ட முடியாது. அதே மாதிரி நம்ம பைக் டாக்ஸி ஓட்டினா தான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருது, இந்த மாதிரி தப்பான இன்டென்ஷனில் வர்றவங்களும் வரமாட்டாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபான்றது ஒரு நாளைக்கு 40 ரூபான்ற கணக்கு 300 நாள் கணக்கு வச்சாங்கன்னா. ஆனால் இதையே இப்போ பைக் டாக்ஸியவே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்தாங்கன்னா, அசால்ட்டாக இப்போ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அதை தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த அமௌண்ட்டை கட்டி நான் எல்லோ போர்டு வாங்கி பர்மிஷனோடு ஓட்டுறதுக்காக நான் தயாராக இருக்கேன்றவங்க மட்டும்தான் அடுத்து இந்த பைக் டாக்ஸியை தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. ஆனால் பைக் டாக்ஸிக்கு எல்லோ போர்டு கொடுத்தா அது இன்னும் பிரச்சனையாகும். அது யாருக்குன்னா, ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் கார் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாக வரும். ஏன்னா பைக் டாக்ஸின்றது ஆன்லைனில் மட்டும்தான் வரணும். அவங்க தனிப்பட்ட முறையில் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணாங்கன்னா அதில் நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறோன்னா அதுக்கு இன்னும் பைக்குக்கு இன்சூரன்ஸ் வரல. ஆனால் இதே ரேப்பிடோ சைடு போனீங்கன்னா அதுக்கு அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களும் இருக்குது. இந்த மாதிரி பைக் டாக்ஸி கம்பெனி நடத்துகிறவங்களாம் அந்தந்த கம்பெனிக்குன்னு ஒரு சில கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்குன்னு ஒவ்வொரு ஆர்டருக்கும் நான் உனக்கு இவ்வளோ கொடுத்துறேன், அதுக்கான எனக்கு மொத்த சர்வீஸ் காஸ்ட்டையும் நீங்கள் தந்துடணுன்ற மாதிரி இருக்குது. நான் ஒரு தடவை ரேப்பிடோவில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ என்னோடய இன்சூரன்ஸை ரேப்பிடோவே ஃபுல்லாக க்ளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட ஆதாரம் தான் இது. இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனி மூலியமாக தான் பைக் டாக்ஸி ஓட்டணும். அதே மாதிரி தனிப்பட்ட நபரையும் பைக் டாக்ஸிலேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் அந்த எல்லோ போர்டு வேணான்று. இந்த எல்லோ போர்டு கொடுத்தா நார்மல் போகிறவங்க எல்லாருமே பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஆட்டோவுக்கோ இல்லை காருக்கோ உண்டான வாழ்வாதாரம் குறைஞ்சிரும். ஓரளவுக்கு போகணும்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ ஆன்லைன் தெரிஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்கனால மட்டும்தான் நம்ம பைக் டாக்ஸி புக் பண்ணி போக முடியும். இதே ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலும் நார்மல் ஃபோன் வச்சுருக்கவங்களும் போகணுன்ற நிலைமை வரும்போது தான் ஆட்டோ காரோடது ஓரளவுக்கு பாதிக்கும். அதனால் பைக் டாக்ஸிக்குன்னு ஒரு ரெகுலேஷன் வரட்டும். ஆனால் அது ஒரு எல்லோ போர்டு நம்பர் பிளேட்டாக மட்டும் வேணாம். அதை தவிர மற்ற என்ன ரெகுலேஷன் கொடுத்தாலுமே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு பைக் டாக்ஸி என்னோடய தொழில் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களாம் இங்கே பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இப்படி சொந்தமாக தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணும்போது அது எந்த விதத்துலேயும் தப்பான வழிகளில் போவாங்க. இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்குன்னு ஒரு 30 நாள் டைம் கொடுத்து 30 நாள் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள ஒவ்வொரு ஆளும் 12,000 ரூபா கட்டி பர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா, உண்மையாகவே பைக் டாக்ஸி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களாம், பைக் டாக்ஸி ஒரு தொழிலாக பண்ணுறவங்கெல்லாம் அந்த பர்மிஷன் வாங்கி தான் 3 மாதம் கழிச்சு 3 மாதம் இல்லை 30 நாள் கழிச்சு ஓட்டணும்.
அந்த 30 நாள் இடைவேளையில் அந்த 30 நாள் டியூரேஷன் எதுக்குன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க. அவங்களோட இமீடியட்டாக காசு இருக்குமா, 12,000 உடனே கட்டி பர்மிஷன் வாங்க முடியுமான்னு தெரியாது. அதுக்காக 30 நாள் டைம் கொடுத்து அந்த பர்மிஷன் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 30 நாளுக்குள்ளே உங்கள் எந்த எந்த ஆன்லைன் மூலயமா நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களோ அந்த கம்பெனியை தொடர்பு கொண்டு உங்களோட பர்மிஷன் லெட்டரை கொடுத்துருங்க. இன்னும் 30 நாள் கழித்து நீங்கள் உங்களோட பர்மிஷன் லெட்டர் கொடுக்கலைன்னா, மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனி, ரேப்பிடோவாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், இந்த அனைத்து கம்பெனிகள்லையுமே யாரெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்க மொத்த ஐடியையும் இனிமேல் அவங்க பைக் டாக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அதற்கான பெரிய தொகையான அந்த தொகையை அந்த கம்பெனி தான் கட்டணுன்ற மாதிரி ஒரு ரூல் வரணும். அப்போ தான் கம்பெனி சைடு இருந்துமே எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதுக்குன்னு பர்மிஷன் வச்சுக்கிட்டு ஓட்டுறவங்கன்னா ஓட்டட்டும். அப்படி இல்லாமல் ஓட்டுறாங்கன்னா அவங்க மொத்த ஐடியையும் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அவங்க என்னைக்கு பர்மிஷன் மட்டும் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இதில் எங்கேயாச்சும் தவறுகள் நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சிவியரான நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் ஒரு பெரிய தொகையை வந்து இழப்பீடாக கட்டுற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி அது ஓலா, ஊபர், ரேப்பிடோ இந்த அத்தனை கம்பெனிகளுக்கும் அஃபீஷியலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு லெட்டரோ இல்லை மெயிலோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை வார்ன் பண்ணணும். அடுத்த 30 நாளில் பைக் டாக்ஸி ஓட்டுற எல்லாருமே பர்மிஷன் வாங்கிட்டு பைக் டாக்ஸி ஒரு தொழிலாக பார்த்து நியாயமானவங்க ஓட்டணும். இன்னொன்று, ஸ்டடி பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் படிக்கிறத விட்டுட்டு, படிக்கிறது வந்து ஒரு மேட்ரிக்ஸு, நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், ரேப்பிடோ தான் பிஸ்னஸ்ஸு, பைக் டாக்ஸி தான் பிஸ்னஸ்ஸு, டாக்ஸினால் ஒரு பெரிய பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்ஸிலாம் பெரிய பிஸ்னஸ்லாம் கிடையாதுன்றது அவங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தோன்னா ஏதோ ஒரு இடத்துல மாறுதல் கிடைக்கும் நம்புறேன். பைக் டாக்ஸின்றது கண்டிப்பாக வேணும். அது இன்றைக்கி எல்லாத்துக்கும் அத்தியாவசியமாகவும் ஆயிடுச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு நிறைய தேவைப்படுது. அதுக்காகவாச்சு இந்த பைக் டாக்ஸி வேணும். ஆனால் அந்த பைக் டாக்ஸி வந்து யாரை தொழிலாக பார்த்து நியாயமாக இருப்பாங்களோ அவங்க கையில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆக்சுவலாக இப்போ மதுரையில் வந்து ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்குது. பைக் டாக்ஸி அடுத்து இருக்குமா இருக்காதான்ற மாதிரி ஒரு இழுப்பறி கேஸாக போய்கிட்டு இருக்குது. அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு சின்ன ஹிண்டாச்சு கிடைக்காத இல்லை அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இன்னொன்று, நான் ஒரு 2.5 வருஷம் பைக் டாக்ஸி ஓட்டியிருக்கேன். பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஓட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்க யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பைக் டாக்ஸி கம்பெனி வச்சு கோடியில் சம்பாரிச்சவங்க இருக்காங்க. டார்கெட் அவங்கள பண்ணுங்க, ஓட்டுறவங்கள பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்த வீடியோ என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் எந்தெந்த கம்பெனிகளெலாம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்சூரன்ஸோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன்.